ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவோட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 6வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,014 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது 27.8% முடித்த நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இன்னைக்கு 26.35% வந்து இருந்துட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் ஓவர் நைட்டில் ஏகப்பட்ட வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு சௌந்தர்யா அவர்களுக்கு. பட் இருந்தாலும் கூட நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் ஜெப்ரி அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,395 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.25% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பொசிஷனில் 15.17% வந்து இருந்துகிட்ருக்காரு ஜெப்ரி அவர்கள். ஸோ இப்படியே போனாலும் கூட நல்ல வாக்குகள் வந்து வாங்குவார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. என்ன ஜெப்ரிக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேன் பேசஸ் வந்து அப்படியே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்களே தவிர இன்க்ரீஸ் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தீபக் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 12,418 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.05% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 13.08% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். தீபக்கோட ஆரம்பம் எப்பவுமே அமர்க்காலமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தீபக்கை பொறுத்து வரலையும். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அக்கா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,907 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.97% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.44% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்த வரலையும் நல்ல வாக்குகள் அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா முதல் நாளே 10,000 வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். 10,000 வாக்குகள் வாங்குறதுக்கு இவ்வளோ திணறிட்டுருக்காங்க ஜாக்லின் அவர்கள். அதுக்கடுத்த 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,900 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.83% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.32% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்தை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆவரேஜான வாக்குகள் எப்போதுமே வாங்கிட்டு இருக்காரு. இந்த வாக்குகள் வாங்கினாலே போதும், அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 60 நாட்கள் வந்து தாண்டி விடலாம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சத்யா இருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,305 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.33% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.64% வந்து இருந்துகிட்ருக்காரு சத்யா அவர்கள். சத்யா மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ் கூட தான் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் வாதிகள்லாம் வந்து பயங்கரமாக விமர்சனம் வந்து பண்ணாலும் கூட ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காப்புல. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,959 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.24% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.28% வந்து இருந்துகிட்ருக்காங்க தர்ஷிகாவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதல் வாரம் தான் நாமினேஷன் வந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் கூட நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க தர்ஷிகா. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,334 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.81% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.51% வந்து இருந்துகிட்ருக்காங்க சாச்சனா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சாச்சனா அவர்கள் ஏன் வந்து இவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அது ரொம்பவே மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ராணவ் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,147 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.7% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.32% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ராணவ் பிரதர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா
ஒட்டுமொத்த பேரும் ராணுவ அவர்கள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 9வது பொசிஷனை பிடிச்சு அடுத்து 8வது பொசிஷனுக்கு போறாப்புல. அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் நம்மளுடைய சிவக்குமார் அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை கரெக்டாக 2000 பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.93% நேத்திக்கு முதல் நாள் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.11% வந்து இருந்துட்டுருக்காரு சிவக்குமார் அவர்கள். ஸோ இவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாரு. இவர்கிட்டருந்து எதிர்பார்த்தது அதிகப்படியான வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதிகப்படியான வாக்குகள் வாங்கின மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பொசிஷனில் வர்ஷினி. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1729 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.72% நேத்திக்கு முதல் நாள் முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளுடைய வர்ஷினி அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.82% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது. என்ன பண்ணுறது, ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதுக்கடுத்தா 12வது பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1524 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.59% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.61% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரி கிட்டே நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, பயங்கரமாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக சண்டைகள் வரும்போது தன்னுடைய பாயிண்ட்டை வந்து எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை. பட் அதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்து தேவைப்படுது. லாஸ்ட் வீக்கில் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கடைசி பொசிஷனில் இருந்து அதுக்கு முன்னாடி பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்த கடைசி பொசிஷன்லேயும் ரியா அவங்க வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை 1286 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.3% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.35% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரியா அவர்கள். ஒரு பெரிய முன்னேற்றம் 0.05% வந்து முன்னேற்றம் வந்து ரியா அவர்களுக்கு வந்து காணப்படுகிறது. நான் எதிர்பார்த்தது மஞ்சரி அவர்களுக்கும் ரியா அவர்களுக்கும் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகளாக இவங்க 2 பேருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் இவங்க 2 பேருமே கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேபி மிக்சர் சாப்பிட்றவங்கலாம் வந்து நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே ஆர்டராக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட் வர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினேஷன் பட்டியலே வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு ஆளை மட்டும் நாமினேஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்ட் பார்ஷியலும் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடித்த செல்லப்பிள்ளையாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்களுக்கு பிடித்த செல்லப்பிள்ளையாக இருக்கார். பிடித்த செல்லப்பிள்ளையாக ஏன் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பேருக்கு வந்து வெளியவே தெரியும் அப்படிங்கிறதுனால பயங்கரமான சப்போர்ட் இவங்களெல்லாம் தாண்டி மற்றவங்களெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறத நம்மளே வந்து கண்குளிர வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் ரயான் அவர்களை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை நாமினேஷனில் வர வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. ஸோ ரயான் அவர்கள் நேற்றுக்கு பெண்கள் அன்றைக்கி போனதுக்கப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு வந்து கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் ஏதோ சம்திங் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இருந்தாலும் நம்ம தெரியாமல் காசிப்ஸ் அப்படிலாம் பேசக்கூடாது. பட் அவங்களோட 2 பேரோட ஆக்டிவிட்டி வந்து அப்படி தான் இருக்குது போல். ஏன்னா அப்படி தான் வந்து அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் அது தாண்டி வந்து நான் ரியா கிட்ட வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன். ரியா அவர்களும் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க. சில இடங்களில் வந்து தேவையில்லாத கேள்விகள் வந்து கேட்குறாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, பட்டுன்னு மூஞ்சி முன்னாடி வந்து பேசுகிறாங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ பட்டுன்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கேட்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே மாதிரி என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் இஷ்டத்துக்கு எதானா ஒன்று கேட்கணும் அப்படின்றதுனால கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் விஜய் சேதுபதி அவர்களே வீக்கெண்டில் வந்து ரியா அவர்களை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாப்புல சொல்லப்போனால் விஜய் சேதுபதி அவர்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியா அவர்கள் சில இடங்களில் வந்து தெரியாமல் தெரிஞ்சு எதனா ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுனால ஏதோ சம்திங் வந்து பேசிடுறாங்க. அது வந்து பெரிய அஃபெக்டாக வந்து மாறுது. ஸோ இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக் டேஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாப்புல, இங்கே பாருமா சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, அப்படியே பேசுகிறதா இருந்தால் இது தெரியாமலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பயங்கரமாக வார்ன் பண்ணி விட்டுருந்தாப்புல. அதுக்கப்புறம் ரியா அவர்கள் வந்து ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் அட்வைஸும் கூட. எந்த இடத்துல என்ன பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து வேறு லெவலில் க்ரோ அப் ஆகுவாங்க. பட்
ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தாவே பயங்கர இரிட்டேட் தான் ஆகுவாங்க. ஸோ அதோட வெளிப்பாடுகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், அதுவும் குறிப்பாக ரியா கிட்ட. அதெல்லாம் வந்து பூர்த்தியாக அடையலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.